வணக்கம் உள்ளுவா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம வந்து எதுக்கு தான் நம்ம வந்து செலவு பண்ணோம் அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டில் வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், எதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம், போன மாதம் வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் வந்து எது குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு அருமையான ஒரு ஆப்பை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய யூடியூப் ஆப்பில் வணக்கம் உள்ள சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனால நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுடைய மொபைலில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜர் ஆப் அப்படின்ட்டு. இது வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சீரியஸ்லி இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்மளோட மணி வந்து கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப் தான் இது. நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்போட அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் நான் 1 மந்த்துக்கான ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். அதாவது என்னோட இன்கம் வந்து ஒரு 30,000 போட்டு என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வந்து ரீசார்ஜுக்காக வந்து கேஷ் வந்து ஒரு 400 செலவு பண்ணியிருக்கேன். அடுத்து 17ஆம் தேதி வீட்டு வாடகை வந்து ஒரு 5,000 கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இந்த மாதிரியும் நம்ம வந்து இந்த வியூவில் நம்ம பார்த்துக்கலாம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீக்லி ரிப்போர்ட். ஒவ்வொரு வீக்லியும் வந்து எந்த அளவுக்கு நமக்கு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். அடுத்து மந்த்லி வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாட்டம்ல பாருங்க ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை சார்ட்டாவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம அந்த கலர் வந்து செலக்ட் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து செலவு ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லைனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஃபார் சினிமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணோம்னா எந்தெந்த தேதியில் வந்து நம்ம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து டாப்பில் பாருங்கள் ஒரு பார் சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மந்த்லி வந்து போன மாதத்துக்கும் இந்த மாதத்துக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் ஒன்று பாருங்கள் நமக்கு வந்து ஒரு பார் சார்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ளூ பார்த்தீங்கன்னா இன்கம், ரெட் பார்த்தீங்கன்னா நான் செலவு பண்ணது எல்லாமே. ஸோ இது வந்து நான் ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த மந்தில் வந்து அதிகமாக செலவாயிருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிட முடியும். ஸோ எவ்வளோ வந்து நம்மளோட இன்கம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்றதும் நமக்கு வந்து ஈஸியாக இங்கே தெரிஞ்சிடும். ஸோ அதே மாதிரியே செகண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட்னே வாங்க. அதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா மந்த்லி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ நம்மளோட செலவு பண்ணுறது வந்து வீக்லி, மந்த்லி, இயர்லி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எதுக்காக வந்து அதிகமாக வந்து நம்ம மணி வந்து செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுலேயும் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இப்போ அதை கிளிக் பண்ண உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா டேட் வந்துடும். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் நம்ம என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து நம்மளோட இன்கம் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணுறது, ப்ளஸ் செட்டிங்ஸில் வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றது ஒரு புது ஆப்பில் வந்து நான் எப்படி சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு புதுசாக வந்து ஆப்பை வந்து திரும்ப இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது இன்ஸ்டால் பண்ணோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போய் கான்ஃபிகரேஷனில் போயிட்டு மெயின் கரன்சி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் வந்து கரன்சிக்கான செலக்ட் பண்ணுறது. இது வந்து சேஞ்ச் கொடுத்து நம்மளோட ருப்பி வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம இந்தியா இல்லையா, அது வந்து இந்தியான்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எஸ் ஓகே இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் வந்து கேஷாக வாங்குறீங்களா இல்லை அக்கௌண்ட்டா இல்லை கார்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேஷ்னு கொடுக்குறேன். அடுத்து கேட்டகரி அலவன்ஸாக சேலரி அப்படின்னு சொல்லி கேட்கும். சேலரின்னு கொடுக்குறேன். உங்களோட சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 20,000 போடுறேன். அடுத்து கண்டென்ட், அடுத்து வந்து மெமோன்னு இருக்குது. அந்த மெமோ எதுக்குன்னு சொல்லி ஃபர்தராக சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்பென்சஸ் அதாவது வந்து நம்ம செலவு பண்ணுறது எல்லாமே ஆட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும். அதாவது நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு கேஷ் மூலியமாவா இல்லை கார்டு மூலியமா அக்கௌண்ட் மூலியமாவா அப்படின்ட்டு கேஷ்ன்னு நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்து கேட்டகரி, எந்த கேட்டகரிக்காக நம்ம செலவு பண்ணுறோம், ஃபுட்டுக்காகவா இல்லை வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் இதிலெல்லாம் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தேவையில்லாது. ஸோ இங்கேயே வந்து எடிட் பட்டன் மாதிரி ஒரு சின்ன பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு இதுலேயே கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் இப்போ ஃபுட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். எரேஸ் பண்ணிவிட்டு நான் செலவு பண்ணுறக்கூடிய அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பெட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பெட்ரோல் அப்படின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கேட்டகரி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கணும்னு இல்லை, நம்ம தமிழில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழில் வந்து இப்போ மளிகை கடைக்காக எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ட்டு ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எழுதுறதுக்கான வந்து வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து எப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து நான் மளிகை கடை அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரி உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு புதுசாக வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புதுசாக வந்து இங்கே இஎம்ஐன்னு இருக்காது. ஸோ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆயிடுச்சு. ஸோ செட்டிங்ஸில் இதெல்லாமே தான் பண்ணணும். அடுத்து செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாஸ்கோட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம வந்து இதை செலவு பண்ணுறது, நம்மளோட இன்கம், இது எல்லாமே வந்து இந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னா மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் போட்டுருக்கலாம். அடுத்து பேக்கப், நம்ம வந்து சம்டைம்ஸ் வந்து யாராவது நம்மளோட ஆப் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளே கூட வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக வந்து இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கூகுள் டிரைவில் வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே வந்து கூகுள் டிரைவில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு பேக்கப் எடுத்துக்கும். இப்போ நான் இன்கம் வந்து ஒரு 20,000 ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செலவு வந்து ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து கேஷ் மூலியமாக நம்ம செலவு பண்ணுறோமா செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து மளிகை கடை அப்படின்றது வந்து நான் கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 500க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கண்டென்ட்டில் வந்து நம்ம ஏதாவது ரைட் பண்ணிக்கலாம், ஏதாவது எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமோன்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நமக்கு வந்து ஒரு கேமரா ஐக்கான் கொடுத்துருக்காங்க. அந்த பில்லை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இங்கே கூட வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா போன மந்த்துக்கும் இந்த மந்த்துக்கும் வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது, என்னென்னலாம் வந்து அதிகம் அவங்க விலை வந்து ஏற்றிருக்காங்களா இல்லை வந்து நம்ம வந்து அதிகமாக வாங்கியிருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பண்ணலாம். ஸோ வந்து இதை சேவ் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம கேலண்டரில் பார்த்தீங்கன்னா 21 டேட் அன்னைக்கு நான் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. 500 செலவு பண்ணியிருக்கோம், ரிமைனிங் வந்து 19,500 அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக காமிக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம செலவு பண்ணக்கூடியது வந்து டெய்லி வந்து ஒரே மாதிரி தான் செலவு பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த காலையில் வந்து பால் வாங்குறது வந்து டெய்லியும் ஒரே அளவு தான் வாங்குறோம் அப்படின்னா டேட்டுக்கு பக்கத்தில் பாருங்க ரிப்பீட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வந்து ஒரே மாதிரி வேணும், அதாவது ஒரு பால் வந்து ஒரு 1/4 லிட்டர் வாங்குறோம், ஒரே நாள் டெய்லி வாங்குறோம் அப்படின்னா இதை வந்து ரிப்பீட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா நாளும் வந்து இது ரிப்பீட்டாக ஆட் ஆயிரும். ஸோ வந்து டெய்லி நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பக்கத்தில் வந்து டிரான்ஸ்ஃபர்னு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கார்டுலேருந்து இன்னொரு கார்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மூலியமாக வந்து செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம், ஃப்ரம் எந்த பேங்க்லேருந்து டூ வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம், செலவு எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு ஆப் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் உள்வாக்கு, நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி.